ஹே கைஸ், நீங்க பார்த்துருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி கைஸ். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்றது தமிழ்ல பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. போன வீடியோ நம்ம டிரான்ஸ்பரண்ட் டேப்பை யூஸ் பண்ணி காட்டுக்குள்ள ஒரு ஹவுஸ் வந்து மேக் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம அந்த வீடியோவும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் கேட்டிருந்தேன் பார்ட் 2 பண்ணலாமா, இதில் ஸ்டே பண்ணி ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம், வேணுமா வேணாமான்னு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பண்ணலாம் பார்ட் 2 வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஸோ ஃபைனலி நம்மளோட இந்த டேப் ஹவுஸில் இன்னைக்கு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அதாங்க இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி காரில் கூட ஸ்டே பண்ண ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். பட் அது வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே காரை நிப்பாட்டு போட்டு நம்ம பண்ணியிருந்தோம். பட் இன்னைக்கு நம்ம ஸ்டே பண்ண போகிறது காட்டுக்குள்ளே. ஸோ இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நமக்கு என்ன வேணால் ஆபத்து ஏற்படலாம். பாம்பு வரலாம், பூச்சி, பூரா, சிங்கம், புலி, கரடி எது வேணால் வந்து வரலாம். என்ன நடக்க போகுதுன்னா சத்தியமாக எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். என்ன நடக்குது அப்படின்றத போகிற போக்கில் என்ன நடந்தாலும் உங்கள்கிட்ட நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ், ஆமாம் நம்மளோட இந்த டேப் நம்மளோட இந்த டேப் ஹவுஸில் ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த டேப் ஹவுஸில் பண்ண வேண்டியது இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை வந்து இருக்குது. இந்த ஓட்டையெல்லாம் கண்டிப்பாக அடைச்சாகணும், இல்லைன்னா நைட்டு கொசு உள்ளே வந்து நம்மளை கண்டிப்பாக தூங்க விடாது. அண்ட் நிறைய விதமான இன்செக்ட் அண்ட் வேறு ஏதாவது விஷ பூச்சிகள் கூட இது வழியாக மேலே ஏறி வந்து நம்மளை கடிச்சு நமக்கு ஏதாச்சும் கூட ஆபத்து ஏற்படலாம். அதனால் காட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் நாம அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த கேப்பெல்லாம் எப்படியாச்சும் நான் அந்த டேப்பை யூஸ் பண்ணி நான் அடைக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பனி வந்து உள்ளே வராத போல் நான் எக்ஸ்ட்ரா மேலே பாலித்தீன் பேப்பர் லேயர்ஸ் வந்து மேலே நான் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நம்ம பனி உள்ளே வராமல் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணணும். நேரத்தில் இருட்டிடும், நம்ம அதுக்கப்புறம் சாப்பிடணும், தூங்கணும். கடவுளே கருத்தரே. A few moments later. ஏதோ பண்ணி ஓரளவுக்கு சுற்றி ஒட்டு போட்டிருக்கேன். கொசு தான் என்ன பண்ண போகிறேன்னு சத்தியமாக தெரில. ஏன்னா காட்டு கொசு வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமான கொசு. வீட்டு கொசுவை விட கடிச்சிச்சுன்னா சின்னதாக இருக்கும். கொசு கடிச்சிச்சுன்னா சொர்ன்னு அரிக்கும் அப்படியே பயங்கரமாக. ஸோ இப்போ ஈவினிங்கு நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன். அந்த ஸ்நாக்ஸை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு காட்டு பூனை, காட்டு கரடி இதுவரையே வந்து இப்படி எட்டி பார்த்து ஹாய் மிஸ்டர் சன் சிட்டி அப்படிங்கம்மா எப்படி இருக்கும் மாப்பிள. வணக்கம்டா மாப்பிள. Opening night. தூரத்துலேருந்து நம்மளுடைய இந்த டேப் ஹவுஸ் நைட்டில் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ சுற்றி இருட்டு, சென்றாக அந்த காட்டு சின்ன ஏரியாக்குள்ளே அப்படியே மின்மினி பூச்சி மாதிரி அப்படியே லைட் ஏறி பாருங்கள். பக்கத்தில் போய் காட்டுற பாருங்க. இப்போ பக்கத்தில் போகலாம் அப்படியே நம்ம. வாவ், see these guys. பகலை விட இருட்டில் தாங்க நம்மளுடைய இந்த டேப் ஹவுஸு அப்படியே உள்ள அப்படியே லைட்டு வெளிச்சத்தில் அப்படியே ஜொலிக்குதுங்க. அப்படியே அரண்மனை மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது அப்படியே. guys, ஃபைனலி இருட்டு ஆயிருச்சு. இனிமேல் தான் சம்பவமே காத்திருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு சத்தியமாக தெரியாது. ஸோ காசு இப்போ மணி வந்து 7 மணி ஆயிடுச்சு. நம்மளும் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸ்குள்ளே இப்போ இருக்கிறோம். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்றத உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்புறம் நம்மளுடைய இந்த டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸ் நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கா. அது காரணம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைட் வந்து செட் பண்ணியிருக்கோம். சுற்றி இந்த இடமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஸோ வெளியிலேருந்து ஒரு டென்ட் ஹவுஸ் இப்படி தாங்க இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க, நைட்டில் சூப்பராக இருக்குல்ல. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேவையான எக்யூப்மெண்ட்ஸு போர்வெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம சாப்பிட்டுட்டு மணி கரெக்டாக இப்போ 7 மணி ஆகுது. நம்ம டின்னர் முடிச்சுட்டு நம்ம அப்புறம் படுத்து தூங்க போகிறோம். குளிர் தான் என்ன பண்ண போகுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியலை. முக்கியமாக கொசு. ஆமாம், கொசுபத்தி இல்லைன்னா காட்டுக்குள்ளே தூங்கவே முடியாது. கொசுபத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொசுபத்தியை இப்போ நான் கொளுத்தணும்.
எதனால் நம்ம டென்ட்டுக்குள்ளே சமைக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா, காட்டுக்குள்ளே இருக்கிறோம், காடு கூட பற்றிக்க போகுது. ஸோ நம்ம நெருப்பெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பாலித்தீன் பேப்பரில் கண்டிப்பாக சமைக்க முடியாது. நெருப்பு தவறி பட்டுருச்சு அப்படின்னா அவ்வளோதான், ஃபுல்லாக எரிஞ்சு கூட போகிற சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் சமைக்கிற பிளானை நான் விட்டேன். இதை ஓரமாக சொறி வச்சுட்டு A few moments later. ஸோ கைஸ், டின்னர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மணி இப்போ 8 மணி ஆகுது. நம்ம டின்னர் சாப்பிட்லாம். என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். KFC சிக்கன், ஃப்ரைட் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டீப் ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம தனி ஒரு ஆளாக சிக்கன் வந்து சாப்பிட போகிறோம். கேட்குறதுக்கே செம்ம க்ரேஸியாக இருக்குது. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். இதுக்கு முன்னாடி காருக்குள்ளே தங்கும்போது நம்ம சாண்ட்விச் போட்டோம். ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வாட்டி KFC ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம இப்போ KFC சிக்கன் டின்னர் நம்ம சாப்பிட போகிறோம். கமான், லெட்ஸ் கோ. KFCயில் ஆஃபர் போட்டிருக்காங்களே, 99க்கு 2 ஃப்ரைட் சிக்கன், அதுதான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ செம்ம ஒர்த்தான காம்போ ஆஃபர் இது வந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பீஸே வந்து 99 ருபீஸ் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 99 ஆஃபர் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரில. எல்லா KFCலையும் இப்போ கிடைக்குது. கிடைக்கும் போது கம்மியாக கிடைக்கும் போது வாங்கி சாப்பிட்டுங்க. இந்த மாதிரி ஃப்ரைட் சிக்கனை இப்படி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே யாருமே இல்லாமல் இது தனியாக உட்காந்து சாப்பிட்றப்ப உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ற மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். எனக்கு பழகி போச்சு. அதுக்கு முன்னாடி சுடுகாட்டில் கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டான். காட்டுக்குள்ளே நம்ம தங்கியிருக்கோம். ஆனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். இப்போ நான் தனியாக இருக்கேன். எனக்கும் பயமாக தான் இருக்குது. ஆனால் பயத்தை வெளில காட்டிக்காமல் என்ன பண்ணுறது, 4 காசு சம்பாதிக்கிறது இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியமாக இருக்குது. என்ன பண்ணுறது? One hour later. காய்ஸ், டின்னர் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. கரெக்டாக 9:27க்கு நம்ம டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த சக்க பீஸ் ஒன்று KFCயில் ஒன்று பெருசாக அதை கொடுத்து சாப்பிட முடியாமல் சாப்பிட்டாச்சு. என் கூட பாதுகாப்புக்கு என் கூட யார் இருக்கா அப்படின்றத உங்கள்கிட்ட காட்டுறேன். என் வீட்டில் நாய் நின்றுட்டு இருக்கு பாருங்க. அதே வேறு சம்மந்தமே இல்லாமல் அப்பப்போ காட்டுக்குள்ளே அது பாட்டு போய் குலைச்சிக்கிட்டு இருக்கு. எதை பார்த்து குலைக்குதுன்னே வெறி தெரியலை. மனசுக்குள்ளே தைரியத்தை வச்சுச்சு, உள்ளம் பயத்தை வச்சுட்டு வெளில தைரியமாக இருக்கிற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கேன். ரைட்டு, 10 மணி ஆக போகுது. அப்புறம் என்ன, பொட்டு முடியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து தூங்க வேண்டியதான். லைட்டை வந்து நான் ஆஃப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ எரிஞ்சிட்டே இருக்கட்டும். அப்போ தான் எனக்கு பயம் இல்லாமல் இருக்கும். அதுதான் மெயின் ரீசனு. ஒரே ஒரு பயம் தான் எனக்கு. ஏதாவது பூச்சி, ஸ்னேக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து அதுக்காக தான் நான் பயப்படுறேன். பார்ப்போம், தூக்கம் வருமானு தெரில. நம்ம தரையிலேருந்து ஹைட்டில் தான் இருக்கோம். இருந்தாலும் அந்த ஒரு பயம் இருக்குது. பார்க்கலாம். நம்ம டென்ட்டை விட்டு வெளியில் வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம டென்ட்டை சுற்றி ஒரு சின்ன விசிட் பண்ண போகிறோம். நம்ம அதாவது கீழே ஏதாச்சும் பாம்பு பூச்சி எதுவும் வருதா இல்லையா அப்படின்னு ஒரு பயத்தில் சும்மா அப்படியே லைட் அடித்து தேடி பார்ப்போம். அடியில இருந்துட்டு அது பாட்டு தலையை விட்டு மேலே எம்பி வந்துட போகுது. இந்த காடு எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் தின்னு போட்டு கொதறி வச்சுருக்கு. ஸோ எதுக்கு நம்ம டென்ட்டை விட்டு கீழே இறங்காமல் இருக்கிறது தான் நமக்கு சேஃபு. டென்ட்டு உள்ளே போயிடலாம், ஒன்று கிடைக்கிறது அடி இறங்கணும். என்ன ஆகுதோ நடக்கட்டும், என்ன வேணால் நடக்கலாம். நம்ம கையில் என்ன இருக்குது, உயிரோடு இருந்தால் காலைல பார்க்கலாம். The next day.
காய்ஸ் ஃபைனலி விடிஞ்சிருச்சுங்க வேறு லெவலில். நம்மள இந்த டேப் ஹவுஸில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மேலே நல்லா தான் பாலித்தீன் கவர் போட்டு நல்லா ஷீட் போட்டிருந்தோம். அப்படியுமே வந்து பனி உள்ளே வந்து இறங்கிருச்சு. இந்த லைட்டு வேறு கோளாறு கொடுத்துருச்சா. ஸோ நம்ம தூக்கலாண்டு பிடி ஒரு 12 படிக்குள்ள தூக்கிட்டேன். அதுவே தெரியலை. இது கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால லைட்டாக எனக்கு பேக் பெயின் மட்டும் ஃபீல் ஆகுது. மற்றபடி வேறு எதுவும் அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு ஃபீல் ஆகலை. நல்லா ஜம்முன்னு தான் இருக்குது இதில் தூங்குறதுக்கு. பனி என்னமா பனி பெய்யுது. ஜனவரி மாதம்ல, அதனால் பனி செம்ம பனி. நம்ம மற்ற மாதங்கள்லாம் ஆரம்பிச்சுன்னா கூட பனி இல்லாமல் நிம்மதியாக இருந்திருக்கலாம். பட் இல்லை, பெருசாக எனக்கு ஒன்றும் குளிர் இல்லை. சுற்றி நம்ம டேப்பு தான் போட்டிருக்கோம். அதனால் காற்றும் ஒன்றும் அடிக்கலை. அதனால் குளிர் எனக்கு பெருசாக இல்லை. ஸோ அதுவே வந்து பெரிய சந்தோஷம். நான் குளிர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு புறம் தான் ஒரு இடத்துல வந்துருக்கோம் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் ஃபீல் எதுவும் இல்லை. அப்புறம் எதை நினச்சி நான் பயந்தனோ, பூச்சி பாம்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த காட்டுக்குள்ளே அதெல்லாம் இல்லையான்றது எனக்கு தெரில. பட் அவ்வளோ பெருசாக இல்லை. ஒன்றும் பயப்படுற அளவுக்குலாம் இல்லை. பிகாஸ் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஏதாவது ஒன்றா திடீர்னு எந்திரிச்சு ஓடிடலாம் வீட்டுக்கு. ஸோ அதனால் ரொம்ப சேஃப்டியாக தான் நம்ம இதை பண்ணோம். எனவே காய்ஸ், நம்மளுடைய இந்த டேப் ஹவுஸில் நம்ம ஒன் டே ஸ்டே பண்ணியாச்சு. ஸ்டே கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நெக்ஸ்ட் பண்ணலாம் நம்ம அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். Bye from Mr. Sensitive. Love you all guys. Tada baby.